பிரமிட் மூத்தாசான் திரு வம்சி கிருஷ்ணா அவர்களுடன் இணைந்து அவரோட 20 வருட தியான அனுபவங்களையும் அதன் மூலம் அவருக்கு கிடைத்த ஞான அனுபவங்களையும் நம்மளோட பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. கடந்த 20 வருடமா அவர் இந்த ஆனா-பானா-சதி தியானம் PSSM தமிழுடன் இணைந்து பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிரமிட் ஆய்வாளர் மற்றும் பிரமிட் கட்டுமானரும் கூட. சோ அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில நம்ம போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய நிகழ்ச்சியில நாம பார்த்த ஒரு தலைப்புல இருந்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இப்ப பார்க்கலாம். ஸோ நேற்று சார் சொன்னது பாத்தீங்கன்னா தியானத்தின் முக்கியத்துவம் இது மட்டும்தான் சார் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது தியானம்னா என்ன, பயிற்சி, பிராக்டிஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நடக்கும். ஸோ நம்மளோட ஜீரோ மைண்ட் ஸ்டேட்ல தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதுக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் மட்டும்தான் வேணும். ஸோ எவ்வளவு நாம சுவாத்தியாயம் பண்ணாலும், நிறைய புக்ஸ் படிச்சாலும், நிறைய சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணாலும் அதெல்லாம் நம்மளுக்குள்ள இன்கல்கேட் ஆகணும். நம்ம அதை உணரணும். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா பத்தாது, ரியலைசேஷனும் வரணும். அப்படின்னா அதுக்கு தியான பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. தியானத்துல உட்காரணும் அப்படின்னா 3 மணி நேரம், குறைந்து 3 மணி நேரமாவது நம்ம தியானத்துல அமரணும். அந்த 3 மணி நேரம் நம்ம உட்கார்றதுக்கு நம்மளோட அதாவது பாடி, மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கணும். அது நம்மளுக்கு அந்த உதவி இல்லாம நம்மளால 3 மணி நேரம் தியானத்துல உட்கார முடியாது. நம்ம 3 மணி நேரம் உட்காரணுங்கிறதே அந்த உட்கார்றதுக்கான ஒரு பயிற்சி தான். அதுல ஒரு 10-15 நிமிடங்கள் நம்மளுக்கு அந்த ஜீரோ மைண்ட் ஸ்டேட் இருந்தா கூட அது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்ற எண்ணங்கள்ல 95% எண்ணங்கள் நம்மளுக்கு ஆழ்மனதின் பதிவுகள் மட்டும்தான் வருது. அதுல வெறும் 5% எண்ணங்கள் தான் நம்மளுக்கு பிரயோஜனமானதா தேவையான எண்ணங்களே இருக்கு. மற்ற 95% எல்லாமே நம்மளோட ஆழ்மன பதிவுகள் தான். அந்த பதிவுகளை அகற்றணும் அப்படின்னா நம்ம தியானத்துல பயிற்சி பண்றதன் மூலியமா மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறது சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம தியானத்துல உட்காரும் போது எந்த விதமான சங்கல்பமும் எந்த தாட்டும் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தியானம் பயிற்சி பண்ண நம்மளுக்கு எது தேவையோ, நம்மளுக்கு எது சரியோ அது தானா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் ரொம்ப விரிவா எடுத்து சொன்னாரு. சோ இன்றைய நிகழ்ச்சிக்கு இங்கு இணைந்திருக்கும் அனைவரின் சார்பாகவும் PMC தமிழ் சார்பாகவும் திரு வம்சி கிருஷ்ணா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார், வெல்கம். ஓகே. சோ இந்த தியானம் பண்ணிட்டே வரும்போது சில நாள் அதாவது எதுவுமே யோசிக்க முடியாம, அதாவது திங்கிங் ப்ராசஸே இருக்க முடியாம ஒரு மாதிரி ஹைஜாக் ஆன மாதிரி ஆயிடுது அந்த ஒரு மைண்டோட ஸ்டேட். சோ இன்னைக்கு அந்த டே பாத்தீங்கன்னா அந்த டே இன்னைக்கு கணக்குல எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணணும், ஈவன் ரொட்டீன் ஒர்க்ஸ் கூட. சோ இது எதனால நடக்குது, இதுல இருந்து எப்படி இத மீட் அவுட் பண்ணி வர்றது? இல்ல, உங்க கேள்வி சரியா புரியலமா எனக்கு. ஓகே, மறுபடியும் கேளுங்க. இப்போ தியானத்துல பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி, இப்போ கேக்குதா? ஓகே. சோ தியானம் பண்ண பாத்தீங்கன்னா நடுவுல சில நாட்கள் ஒரு திங்கிங் ப்ராசஸே பண்ண முடியாம, எதையும் யோசிக்க முடியாம, சிந்திக்க முடியாம ஒரு ஹைஜாக் ஆன மாதிரி ஆயிடுது மென்டல் ஸ்டேட். சோ அந்த ஒரு நாளே கணக்கு எடுத்துக்க முடியாத மாதிரி, எந்த ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க்கும் யோசிக்க முடியல, பண்ண முடியல, ஜஸ்ட் பிளாங்கா இருக்கு. ஈவன் ரொட்டீன் ஒர்க்ஸ் கூட பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எதனால நடக்குது? இத எப்படி ஓவர் கம் பண்ணி வருது சார்? இல்ல, 3 பாயிண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, 3+2+1. அது எனக்கு இந்த மாதிரி நடந்தது, 2 வாட்டி நடந்தது. the whole day எனக்கு எப்படின்னா மைண்ட் கம்ப்ளீட்டா ஜீரோ. யோசிச்சா கூட யோசிக்க இது வரல. அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் என்ஜாயிங் என்னோட ஹோல் டே. ஐ வாஸ் என்ஜாயிங் 24 hours. எந்த தாட் இல்லை, எந்த எமோஷனும் இல்லை. அதனால உடம்பு ரொம்ப 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 லேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தாட்ஸ் வருது? கிட்டத்தட்ட 60,000 to 70,000 தாட்ஸ் வருது. ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் இருக்குன்னு பாருங்களேன், கால்குலேட் பண்ணி பாருங்க. 24 hours into 60 minutes into 60 seconds.
அதுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 80,000 சம்திங் எவ்வளோ வரும் கணக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா எவ்ரி 1.1 to 1.2 செகண்டுக்கு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு. அதுல 70,000 தாட்ஸ்ல நெகட்டிவ் தாட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்லுங்க? எக்ஸாக்ட்டா தெரியல சார், பட் predominant-ஆ அதுதான் இருக்கும்னு தோணுது. Predominant அது. Okay, consider 50%. Consider 50%. Actually, வர 70,000 தாட்ஸ்ல 95% சப்கான்ஷியஸோட தாட்ஸ் தான். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங் இருக்கா, நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் இருக்கா, அது பேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸோ கன்சிடர் ஒரு 50% நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா, அப்போ எவ்ரி 2.4 செகண்டுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்போ நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களோ அப்போ வந்து உடம்பு ஃபுல்லா ரொம்ப லேஸ் ஆயிடும். யூ வில் ஃபீல் மோர் லைட் வெயிட். ஆக்சுவலி உடம்பு கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ரெசனேட் ஆகும். பட் உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ, உங்க மனசு எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கூட ரியாக்ட் ஆகும், ரெஸ்பாண்ட் ஆகும். எப்போ நீங்க சோகமா இருக்கிறீங்களோ உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரியா ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி ஆயிடும். அப்போ எவ்ரி 2.4 செகண்டுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா, எவ்ரி டைம் ஒரு தாட் வரும்போது கன்சிடர் ஒரு கையில சுத்தி இருக்கு, தலை மேல அடிச்சிட்டு இருக்கீங்க. நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா தலை மேல அடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ எவ்ரி 2.4 செகண்டுக்கு உங்க மேல இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ரெகுலரா இப்படி அடிச்சுட்டே இருந்தா அந்த அது ஆள்னு என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? பைத்தியம் பிடிச்சதா? பைத்தியக்கார மாதிரி நம்ம நினைப்போம்ல. ஸோ நம்மளுக்கு தெரியாம நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு தெரியாம நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்ரி 2.4 செகண்ட் தலைமையில அடி இது ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு 10 வாட்டி இப்படி நீங்க லேசா தட்டினால் என்ன ஆயிடுது? தலைவலிக்கும். அப்போ 24 hours ஒரு நாள் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னா, அப்போ ஒரு வாரம் எப்படி இருக்கும், ஒரு மாசம் எப்படி இருக்கும், ஒரு வருஷம் எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கும்? அப்போ நோய் வராம என்ன ஆயிடும்? நோய் ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்போ மெடிடேஷன் பண்ண 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 எப்போ உங்களுக்கு மைண்டு ஜீரோ ஆகி அது அப்படியே அந்த கான்சென்ட்ரேஷன் எப்போ டெவலப் ஆகுமோ, உங்க மைண்டுக்கு நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க. எப்படி என்னன்னா ஒரே ஒரு மூச்சு மேல கவனம் மட்டும் வைக்கிறது. ஸோ அப்போ நீங்க உங்க மைண்ட் நீங்க ட்ரெயின் பண்ணீங்க. அந்த ட்ரைனிங் டைம்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்னஸ் வந்தது. இது 24 hours, ஆல்மோஸ்ட் 24 hours இல்லை, 48 hours. ஒரு 2 days கம்ப்ளீட்டா எந்த தாட் இல்லை. அப்போ உடம்பு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ்லி எவ்ரி 2.4 செகண்டுக்கு ஒரு அடி, ஒரு 48 hours ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா உடம்புக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இறங்கும். உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜி வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்டர்னல் பாடி ரிப்பேர்ஸ் நடக்கும். அந்த இன்டர்னல் பாடி ரிப்பேர் நடக்கும்போது ரிப்பேர் நத்திங் பட் அதுதான் ஹீலிங். ஆக்சுவலா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லு உள்ள எது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். எந்த ரூபத்துல ஸ்டோர் ஆயிருக்கும்னா தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸ், பிலீஃப் சிஸ்டம், பர்செப்ஷன் ரூபத்துல ஃபுல்லா நம்ம உடம்புல கம்ப்ளீட் எனர்ஜி பாடியில நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஃபுல்லா அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதோட இம்பாக்ட் தான் உடம்புல இருக்கிற ஒரு செல் மேல நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு பேஸ் பண்ணி உங்க தாட் நெகட்டிவா இருக்குன்னா அதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்க பாடியில இருக்கிற உங்க செல்ல இருக்கிற டிஎன்ஏ நெகட்டிவ் சுச்சுவேஷனோ ஒரு நெகட்டிவ் ஒரு நோய் கிரியேட் பண்றதோ அந்த ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி நெகட்டிவ் தாட்னால நம்ம உடம்பு கெட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு நோய் கிரியேட் பண்றோம். நம்மளுக்கு தெரியாம நம்ம உடம்புக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நோய் எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு. எப்போ இந்த 48 hours எனக்கு மைண்ட் தாட்லெஸ் ஸ்டேட் கம்ப்ளீட்டா வந்ததோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற ஒரு செல்லோட வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு நெகட்டிவ் தாட்னா என்ன மீனிங்னா லோயர் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்னா ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு.
ஃபார் எக்ஸாம்பிள் பொறாமைப்படுறது, ஒருத்தர் பார்த்து நான் அவனுக்கு என்ன சொல்ல, அவன் ரொம்ப அதிருஷ்டம், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அது பார்த்துட்டு நம்ம ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லை, காசு இருந்தாதான் சமாஜத்துல சொசைட்டில நல்ல பேரு, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, அது இதுன்னு சொல்லிட்டு நம்மக்குள்ள நம்மளே 1008 தாட்ஸ் மறுபடி லோயர் ஃப்ரீக்வன்சில நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து உள்ளுக்குள்ள லோயர் ஃப்ரீக்வன்சிலேயே இருக்கிறது அப்படியே பழகிட்டோம். நம்ம உடம்புல ஒரு செல்ல நீங்க என்ன உருவாக்குறீங்கன்னா லோயர் ஃப்ரீக்வன்சி தான் உருவாக்குறீங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட தாட்ஸ் தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஃபீலிங்ஸ் தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட எமோஷன்ஸ் தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ், பிலீஃப் சிஸ்டம், பர்செப்ஷன் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணதுனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த 2.4 செகண்ட், ஒரு எவ்ரி 2.4 செகண்டுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தது ஒரு 4.8 செகண்டா மாறும். ஸோ கேப் கிரியேட் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு புக் இருக்கு, பவர் வர்சஸ் ஃபோர்ஸ், பவர் வர்சஸ் ஃபோர்ஸ். அந்த புக்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ நீங்க லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்களோ, லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்னா, எப்போ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கிறோமோ, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல, நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஃபுல்லா லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கும். எப்போ லோயர் ஃப்ரீக்வன்சில நம்ம இருக்கிறோம்னா, பாடி இஸ் இன்வைட்டிங் டிசீசஸ். நம்ம உடம்பு நோய் வரவேற்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத சுச்சுவேஷன்ஸ், கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நீங்க மெடிடேஷன் பண்ண எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ, அப்போ நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சில எலிவேட் ஆயிடும். அப்போ நம்ம டெய்லி ஒரு 1 hour 2 hours பண்ண மெடிடேஷன் மற்ற 22 hours இம்பாக்ட் பண்ணும். மற்ற 22 hours மேல அதோட இம்பாக்ட் இருக்கும். எதுனா எப்படி இருக்கும்னா, நெகட்டிவ் தாட்ஸோட இன்டென்சிட்டி குறையும். எப்போ இந்த ப்ராசஸ் நீங்க ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அது ஹைஜாக்கிங் நல்ல வார்த்தை தான். இட்ஸ் குட், ஆக்சுவலா இட்ஸ் குட். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வருதுக்கு தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது ஜஸ்ட் என்ஜாய், நத்திங் டு வரி. இட்ஸ் அ பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆக்சுவலா. பட் அதே டைம்ல யூ ஜஸ்ட் கீப் அப்சர்விங் யுவர் பிரெத் ஆர் புக்கு. அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுமோ அது பண்ணிக்கிட்டே வாங்க. சில டைம்ல நான் அந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு வாட்டி 48 hours வரும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி க்ளோசிங் மை ஐஸ். ஏன்னா கண்ணு ஓப்பன் பண்ண சொசைட்டி தான் இருக்குல்ல, அந்த சொசைட்டில இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மி. கண்ணு மூடிட்டு உள்ளுக்குள்ள தேடுனா நிறைய இருக்கு, டன்னு கணக்குல இருக்கு நாலேஜ். அட்லீஸ்ட் இன்னைக்கு அட்லீஸ்ட் 1 கிராமாவது நாலேஜ் நம்ம சம்பாதிக்கலாம். அந்த கான்டெக்ட்ல மைண்டு, அந்த இன்டென்ஷன்ல என்னோட மைண்ட் இருந்தது அந்த 48 hours. இட்ஸ் குட் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண என்ன ஆயிடும்னா நம்ம எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, வைப்ரேஷன் லெவல்ஸ் ஒரு செல்ல இன்க்ரீஸ் ஆகும்போது, அப்போ நீங்க எது நினைச்சாலும் அது டக்குன்னு நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா முதல்ல பண்ண வேண்டியது நம்மளோட எனர்ஜி லெவல்ஸும் வைப்ரேஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மொமெண்ட்ல இருந்துட்டு நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நீங்க ஏற்கனவே இருக்கிறதே நெகட்டிவ் எமோஷன்ஸ், லோயர் ஃப்ரீக்வன்சில திங்க் பண்ணிக்கிட்டு ஹையர் ஃப்ரீக்வன்சியோட சம்பந்தப்பட்ட லைஃப் வேணும்னா எப்படி வரும்? அங்க கொஹிரன்ஸ் இல்ல, அங்க ஒத்துமை இல்ல. நீங்க மனசுல நினைக்கிறது ஒண்ணு, இங்க யோசிக்கிறது இன்னொன்னு. அப்போ ஹார்ட்டும் பிரெயினோட கொஹிரன்ஸ், இதுக்கு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. எப்போ நீங்க நினைச்சது மனசார நினைக்கிறீங்களோ அப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஓகே, இந்த மாசம் எனக்கு 50,000 சம்பளம் வரணும், இல்ல 50,000 ஒரு இன்கம் வரணும், நீங்க நினைச்சீங்கன்னா வரும்.
அதுக்கு என்ன அது எப்படி இருக்கணும்னா உங்களோட ஹையர் வைப்ரேஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மெடிடேஷன் தான் எல்லாத்துக்குமே மூலம். அது அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்னஸ்க்கு, அந்த கமாண்டிங் பவருக்கு நீங்க உங்களை நீங்க எலிவேட் பண்ணணும்னா ஒரே வழி மெடிடேஷன் தான். ஃபண்டமெண்டல் ஏன் மெடிடேஷன் 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 ஒரே ஒரு வார்த்தை 10,000 வாட்டி சொல்றோம்னா, அது ஒண்ணு பண்ணாலே போதும், உங்களுக்குள்ள எனர்ஜி வந்து இறங்கும். அதுக்கப்புறம் லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி நீங்க எலிவேட் ஆகிடுவீங்க. அதுக்கு எப்போ நீங்க எலிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணு ஓப்பன் ஆயிடும். இந்த கண்ணு மூணாவது கண் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதுக்கு நோய் வந்தது, எதுக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு போன ஜென்மத்துல ஏதாவது சரியில்லாத விஷயம் ஏதாவது பண்ணனா, ஒருத்தருக்கு பாதிப்பு கொடுத்தனா, எல்லாமே உங்களுக்கு ரீசன் தெரிய வந்துடும். ரீசன் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நமக்கு எதுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்ததுன்னு தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா நீங்க அது வந்து மனசார வந்து நீங்க அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது புரியலன்னா என்ன ஆயிடும், கடவுள்கிட்டயோ இல்ல டாக்டர் கிட்டயோ தெரிஞ்ச ஆளுகிட்டயோ போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உதவி வேணும்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் காட் எ ரூட். அது பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், மென்டல் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா இருக்கட்டும், எமோஷனல் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரூட் இருக்கு. அந்த ரூட் எங்க இருக்குன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அது எந்த ரூபத்துல இருக்குன்னா நம்மளோட தாட் பேட்டர்ன்ல இருக்கு. தாட் பேட்டர்ன் ரூபத்துல இருக்கு, ஃபீலிங் ரூபத்துல இருக்கு, எமோஷன் ரூபத்துல இருக்கு. இந்த 3 விஷயம் தான். ரிப்பீட்டட் தாட் அண்ட் ஃபீலிங், தாட் பிளஸ் ஃபீலிங் தான் எமோஷன். ரிப்பீட்டட் எமோஷன் தான் பிஹேவியர். ரிப்பீட்டட் பிஹேவியர் தான் ஆட்டிடியூட். ரிப்பீட்டட் ஆட்டிடியூட் தான் பிலீஃப் சிஸ்டம். ரிப்பீட்டட் பிலீஃப் சிஸ்டம் தான் பர்செப்ஷன். எல்லாமே ஒரு தாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தாட்னே நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, தாட்னே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு டிசிப்ளின்ட கொண்டு போயிட்டோம்னா, அப்ப நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். ஸோ நம்மக்குள்ள லோயர் ஃப்ரீக்வன்சில திங்க் பண்ற நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சியை நம்மளே எலிவேட் பண்ணோம்னா, நம்மளே முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும்னா, ஒரே எங்க அட்டாக் பண்ணோம்னா நம்ம தாட்ஸ் மேலதான் நம்ம அட்டாக் பண்ண போய் சண்டை போடுறது கிடையாது. மூச்சு மேல கவனம் வச்சாலே தாட்ஸ், நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையும். அந்த நம்பர் ஆஃப் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போறது, அதே நேரத்துல மூச்சு மேல கவனம் வைக்கிறது, இது பிராக்டிஸ் பண்ணதுனால மைண்ட் ஜீரோ ஆகும். மைண்ட் ஜீரோ ஆனதுனால உடம்புல எனர்ஜி இறங்கும். இந்த பிரம்மரந்திரம் இங்க ஒண்ணு இருக்கும். இந்த பிசிக்கல் பாடி எப்படி இருக்குமோ அப்படியே நம்மளுக்கு எனர்ஜி பாடி இருக்கும். அதுதான் எத்ரிக் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த எத்ரிக் பாடியில இந்த பிரம்மரந்திரம் எப்போ தாட்லெஸ் ஸ்டேட் வருமோ அப்போதான் இது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகுறதுக்கு நம்ம தான் சான்ஸ் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். எப்போ நம்ம வாய்ப்பு கொடுக்குறோமோ அந்த பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகும்போது எனர்ஜி அதிகமா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி பாடியில என்ன இருக்குன்னா, நீங்க போன ஜென்மத்துல பண்ண கர்மா, போன ஜென்மம் எத்தனை எடுத்தாலும், ஒரு உதாரணத்துக்கு 500 ஜென்மம் எடுத்தீங்க. அந்த 500 ஜென்மத்துல நீங்க பண்ண நல்லது கெட்டது எல்லாமே அந்த எனர்ஜி பாடியில ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த கெட்டது பண்ணதுனாலதான் நம்மளுக்கு ஒரு நோயே, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனும் வரும். ஸோ ஒரு நோய்க்கு சம்பந்தப்பட்ட ரூட்டும், ஒரு கஷ்டமான வாழ்க்கையில நம்மளுக்கு வர ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ரூட் எங்க இருக்குன்னா எனர்ஜி பாடியில இருக்கு. அந்த எனர்ஜி பாடி கிளீன் பண்ணணும்னா உங்களுக்கு எனர்ஜி தான் தேவை. சும்மா தண்ணி போட்டா இந்த உடம்பு கிளீன் ஆகும் தவிர எனர்ஜி பாடி கிளீன் ஆகாது. அந்த எனர்ஜி பாடிக்கு நீங்க டெய்லி குளிக்க வைக்கிறோம்னா எனர்ஜி தான் தேவை. அந்த எனர்ஜி வர வைக்கிறதுக்கு உங்க மூச்சு மேல கவனம். டெய்லி எப்படி குளிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க எனர்ஜி பாடி கூட நீங்க அந்த பாதிங் இருக்கணும். எனர்ஜி பாத்திங்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் நீங்க குளிக்காம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு உடம்பு? ஸ்மெல் வரும், உங்களுக்கு ஒரு அனீசினஸ் வரும், ஒரு எனர்ஜி டவுன் ஆகுற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி இருக்கும். அதே நீங்க டெய்லி 1 டைம் 2 டைம்ஸ் ரெகுலரா பாதிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, ரொம்ப லைவ்லியா இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அதே மாதிரி உங்க எனர்ஜி பாடி கூட தேவை. ஒரு நாள் காலையில 3 வாட், காலையில மத்தியானம் நைட்டு 3 வாட் எப்படி நீங்க சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி நம்ம எனர்ஜி பாடி கூட நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். பிசிக்கல் பாடிக்கு லிமிட்டடா ஃபுட்டு, எனர்ஜி பாடிக்கு லிமிட் கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹீலிங் ஃபாஸ்ட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீலிங் ஃபாஸ்ட் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நோய் ரொம்ப சீக்கிரமா குணமாயிடும். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது நம்மளால சாதிக்க முடியும். அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளால கிரியேட் பண்ணணும். எல்லாமே நம்ம மைண்ட்ல தான் இருக்கு, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. சிம்பிள், மூச்சு மேல கவனம். இது ஒரு மூச்சு மேல கவனம் வச்சாலே போதும், உடம்புல அற்புதமான ஆரோக்கியம் வந்துடும். இந்த உடம்புக்குள்ள இந்த பிசிக்கல் சென்சஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து இன்னர் சென்சஸ் இருக்கும். அந்த இன்னர் சென்சஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி தான் மெடிடேஷன் மூலமா வருது. எப்போ அந்த எனர்ஜி மூலமா அந்த இன்னர் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகுமோ அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த கண்ணால பார்க்க முடியாத விஷயம் இந்த கண்ணால உங்களால பார்க்க முடியும். இந்த காதால உங்களால கேட்க முடியாத விஷயம் இந்த கண்ணால உங்களால கேட்க முடியும். இந்த 5 பிசிக்கல் சென்சஸ் மூலமா உங்களுக்கு புரியாத விஷயம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 5 சென்சஸ், இந்த 3வது கண்ணுக்கு 5 சென்ஸ் இருக்கும். இன்னர் சென்சஸ் 5 சேர்த்து தான் ஒரே ஒரு தேர்ட் ஐ. அந்த தேர்ட் ஐ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியாத விஷயம் நல்லா புரிய வரும். சோ உங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கிற நிலம், புரிதல் இருக்கிற ரெண்டும், அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது உள்ளுக்குள்ள எப்போ நீங்க மெடிடேஷன் மூலமா உள்ளுக்குள்ள நீங்க எப்போ உங்களுக்கு கிட்ட நீங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ அது தானா உங்களுக்கு தெரிய வந்துடும். யாருக்கிட்ட கேட்க தேவையில்லை, யாருக்கிட்ட எந்த டவுட் கேட்க தேவையில்லை. உள்ள இருக்கிற அந்த குரு என்று யாரோ கிடையாது, நீங்க தான் உள்ள இருக்கீங்க. இது வந்து அவுட்டர் வியூ. உள்ள இன்னொருத்தர் இருக்காரு, அவரு தான் கடவுள். அவரு நீங்க எப்போ மீட் பண்றீங்களோ எந்த டவுட் இருந்தாலும் கேட்கறது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் ஆகும். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வர்றதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நம்மக்குள்ள அந்த ஃபேக்கல்டி இருக்கு, நம்ம யூஸ் பண்றோமா, பண்ணிக்கிட்டு இருக்கோமா, பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா, அந்த கேள்வி உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோ. இப்போ டிசீசஸ் பாருங்களேன், இப்போ கரோனா இருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? less than 25 ஹெட்ஜஸ். ஃப்ரீக்வன்சி ஹெட்ஜஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லா டிசீசஸ், கேன்சர் இருக்கட்டும், ஹெட்ஏக் இருக்கட்டும், ஒரு கரோனா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உடம்புக்கு சம்பந்தப்பட்ட எந்த நோய் வேணாலும் இருக்கட்டும், அதோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்குன்னா 0 to 25 ஹெட்ஜஸ்குள்ளதான் இருக்கும். எப்போ நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ, ஒரு சினிமா பார்க்கும் போதோ இல்ல ஒரு நல்ல காமெடி கேட்கும் போதோ, ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயம் பார்க்கும் போதோ, ஒரு நல்ல கிளாஸ் கேட்டும் போதோ உங்களோட கொஞ்சம் ஹாப்பினஸா இருப்பீங்களா, அந்த ஹாப்பினஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு தெரியுமா? 90. அப்போ நோய் எங்க இருக்கு? இங்க இருக்கு. உங்களோட ஹாப்பினஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க மெடிடேஷன் மூலமா, இது ஆட்டோமேட்டிக் டிஸப்பியர் ஆயிடும். எதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்? ஹாப்பியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இன்னொருத்தர் கையில இல்லை. நம்மளோட ஹாப்பினஸ் வந்து ஒரு பொருளால ஒரு பிசிக்கல் ஐட்டம்ஸ் மேல இல்லை. ஒரு கார் வாங்கின ஹாப்பினஸ் சில பேருக்கு தங்கம் வாங்கின ஹாப்பினஸ், சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கின ஹாப்பினஸ், சில பேருக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா ஹாப்பினஸ். அது ஹாப்பினஸ் கிடையாது. அங்கே நீங்க நல்லா இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல டிபெண்ட் ஆகுறீங்க. அந்த ஹாப்பினஸ்ன்றது உள்ளதான் இருக்கு. மெடிடேஷன் பண்ண அந்த ஹாப்பினஸ் தானா வந்துடும். ஸோ எப்போ நீங்க ஒருத்தருக்கு நல்ல ஒரு விஷயத்துல உதவி பண்றீங்களோ அப்போ உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து 100 இருக்கும். ஒருத்தருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
சொல்லும் போது என்னோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 200 இருக்கும். ஆக்சுவலி ஐ எம் நாட் வெல். ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 20 days ஆஃப் ஃபீவர், ஹெட் ஏக்கு எல்லாமே இருக்கு. சூர்யா மேடம் கேட்டாங்க, எடுங்க சார் எடுங்க சார். நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா முதல்ல உடம்பு செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன், நானே கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு என்னோட அந்த கேள்வி நானே கேட்டுக்கிட்டேன். சரி முதல்ல போலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்து உட்கார்ந்தேன். எப்போ இந்த கிளாஸ்ல உட்காரணும், எப்போ நான் இன்னைக்கு கூட லேட்டா வந்தேன், 9:29 வந்தேன். அந்த மொமெண்ட்ல இருந்து ஹெவி எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல புக் படிக்கும் போது எனர்ஜி ஃப்ளோ ஆகும். மெடிடேஷன் கிளாஸ் சொல்லும் போது எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது எனர்ஜி ஃப்ளோ ஆகும். மெடிடேஷன் பண்ணும்போது எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யோசிக்கும் போது எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த 24 hours டைம்ல நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், எத்தனை வாட்டி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நேத்து ஒரு 9:27 வரைக்கும் எனக்கு நேற்று 7 o'clock ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் 9:27 வரைக்கும் இருந்தது. சூர்யா மேடம் கால் பண்ணி சொன்னாங்க, சார் வாங்க சார், சேலஞ்சஸ் எப்பவுமே இருக்கும் வாங்க. வந்தேன், உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஃபீவர், இந்த மொமெண்ட் வரைக்கும் ஃபீவர் இல்லை. ஆனா ஒரு அன்ஈசினஸ் இருக்கு. ஆனா 9:29 எப்போ நான் இங்க உட்கார்ந்தாலும் அன்ஈசினஸ் இல்லை, கம்ப்ளீட்லி எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல எப்பவுமே நான் எப்போ இருக்கிறோனோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட எந்த மாதிரி பிசிக்கல் இஷ்யூ இருக்கட்டும் எல்லாமே கிளியர் ஆயிடும். இதுதான் என்ன மெடிடேஷன் மூலமா இந்த 20 yearsல நான் தெரிஞ்சுக்கின விஷயம். சில டைம்ல ஒரு வாட்டி கண்டினியூஸா 36 hours பண்ணேன் ஒரே சிட்டிங்ல. அப்போ நெக்ஸ்ட் 1 week வரைக்கும் ஃபுட்டே சாப்பிடல. உடம்பு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் நான் மெடிடேஷன் பண்ணல. அங்க சக்சஸ் பார்த்தேன். எப்போ மெடிடேஷன் நான் விட்டுட்டேனோ, வெறும் கிளாஸ் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் டவுன் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி 36 hours 48 hours மெடிடேஷன் பண்றது பெரிய விஷயம் இல்லைமா. ஆனா சின்சியரா கண்டினியூஸா டெய்லி 1 hour பண்றீங்களா, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். விகரஸா உட்காரலாம் மெடிடேஷன் 2 hours 2 days 3 days, பட் அது கிடையாது. அது பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஏறும், பட் எனர்ஜி வேணும்ல. அந்த எனர்ஜி இல்லாதனால தான் மறுபடியும் எனக்கு ஹெல்த் டவுன் ஆயிடுச்சு. இந்த கொரோனா டைம்ல ஆல்மோஸ்ட் 1.5 year I was almost dead. மறுபடி அகைன் கேம் பேக். ஸோ வாட் மேட் மீ, அது எதனால மறுபடி ஹெல்தி ஆயிட்டேன். நம்மக்குள்ளேயே ஒரு அற்புதமான விஷயம், அதுதான் காட் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். நம்மக்குள்ள ஒரு ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. நம்ம பர்மிஷன் அதுக்கு தேவையில்லை. ஹார்ட் பீட் ஆயிட்டே இருக்கும், மூச்சு தானா போயிட்டே இருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனிங் தானா போயிட்டே இருக்கும், உடம்புல எல்லாமே பிளட் ஃப்ளோ எல்லாமே அது தானா போயிட்டே இருக்கும். அதுதான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்றோம்னா, நம்மளுக்கு வர தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்னால, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால, நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால, மற்றவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் நம்ம பர்சனலா காப்பி பண்ணிக்கிட்டு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் உண்மை, அதுதான் வேதம்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு நம்ம வாழ்றோம்ல, அதனால நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும். எப்போ அது நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ என்னோட 20 years ஜெர்னில நான் சக்சஸ் பார்த்தேன், ஃபெயில்யூர் பார்த்தேன், மறுபடியும் சக்சஸ் பார்க்குறேன். வெறும் ஹெல்த் மட்டும் இல்லை, எனக்கு எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகணுமோ அது ஒரு தாட் வச்சால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். சரி தாட் பவர் இருக்குல்ல, முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு
அந்த ஒரு வருஷத்துல எனக்கு 5 times இன்க்ரீஸ் பண்ணாங்க சேலரி. ஏதாவது ஒரு ரீசன், புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கன்வெயன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம், வேற சைட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ஃபண்டமெண்டல் சிவில் இன்ஜினியர்னால அந்த ஒர்க் பண்ணும்போது ஸோ ஸ்டார்டிங் 12,000லேருந்து அந்த இயர் எண்டுக்குள்ள 20,000 ஆயிடுச்சு. இது 2006 2007 டைம்ல. அதுக்கப்புறம் அந்த டைம்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வைஃப் பிரெக்னென்ட். அந்த டைம்ல எனக்கு இந்த சேலரி பத்தது. எனக்கு ஒரு நல்ல சேலரி, ஒரு ஜாப் வேணும்னு நினைச்சேன் மனசுல. ஒரு ப்ராப்பரா இன்டென்ஷன் வச்சா கூட எனக்கு தெரியல, மனசுல நினைச்சேன் அவ்வளவுதான். நைட் வீட்டுக்கு போய் இமெயில் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நௌக்கரியில ஒரு ஜாப் வந்தது, அப்ளை பண்ணேன். நைட் 11:30க்கு அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30க்கு எனக்கு கால் வந்தது. இன்டர்வியூக்கு ஈவினிங் வர முடியுமான்னு சொன்னாங்க. போனேன். இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தாட் வச்சேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் அவனுக்கு கேள்வி கேட்கணும், அவனுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு கேள்வி கேட்க கூடாதுன்னு தாட் வச்சேன். நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் 5 ஸ்டார் தாஜ் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். அது மோர் தென் 40 crores. இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து மோர் தென் 200 crores தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு கம்ப்ளீட் காஸ்ட் கண்ட்ரோலிங் மேனேஜர் கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரு சிமெண்ட் பேக் எவ்வளோன்னு கேட்கிறார். டெக்னிக்கலா எவ்வளவு கேள்வி இருக்கும் கேட்கறது. அந்த இன்டர்வியூ பண்றவருக்கு அந்த எந்த தாட்டும் வரல. ஒரே ஒரு கேள்வி, சிமெண்ட் பேக் ரேட் எவ்வளோன்னு கேட்டார். என்ன இது, டீக்காரன் கூட சொல்லுவான். சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் என்ன கேள்வி கேட்கணும்ன்றது. சரி, அது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஓகே இவர் செலக்டடு, இவர் செலக்ட் பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணுமோ அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார், ஸ்கோப் ஆஃப் ஒர்க். அதுக்கப்புறம் எவ்வளோப்பா சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஏற்கனவே 20 வருது, 30 சொன்னா அட்லீஸ்ட் 25ஆவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு 30 சொன்னேன். சரி சார் நெகோஷியபிள் ஆனா ஓகே, நெகோஷியபிள் தானே. அப்புறம் மறுநாள் கால் பண்ணாங்க, எவ்வளோப்பா சேலரி ஃபைனலா ரேட் சொல்லுவாங்க. 29,500 சொன்னேன். ஓகே ஆர் செலக்டட், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஜாயின் ஆயிடுங்க. வாழ்க்கையில் என்ன வேணுமோ, எப்போ நான் ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறோனோ நான் நினைச்சதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு தாட், அது பேராசை என்னன்னு தெரியல, பைசா செலவு இல்லாம உலகம் ஃபுல்லா சுத்தணும். ஒரு வாட்டி 2015ல மலேசியால இருந்து ஒரு கால் வந்தது. சார் இங்க பிரமிட் கட்டணும், ஜேபி சிட்டி மலேசியா, ஆல்மோஸ்ட் சிங்கப்பூருக்கு கிட்ட வரும். ஆனா சரி சார் நான் வரேன், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்களே பேர் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சான்ஸ், உலகம் சுத்தணும் இல்லை, எந்த ரூட்ல இருந்தா இருந்தேன் சொல்லிட்டு ஒரு சான்ஸ் வந்து போனேன். அதே வருஷம் நெக்ஸ்ட் இயர் 2016ல சென்னையில இருக்கிற எல்லாருமே பாலி போகணும் பிளான் பண்ணேன், இந்தோனேஷியா. அப்போ எனக்கு பேர் கொடுத்த எல்லாருமே சேர்த்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க பண்ணாரு. அந்த ஆர்கனைசிங் டைம்ல என்ன ஆயிடுச்சு, நானும் அவங்க கூட போலான்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணப்போ என்னோட டிக்கெட் எனக்கு இது சேவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இந்தோனேஷியா ஃப்ரீயா ஏதோ 10 ரூபாய் தான் செலவாயிடுச்சு, அவ்வளோ ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான், 10 ரூபாய் கூட செலவு கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அப்படி இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கு, இப்படி ஆர்கனைஸ் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு டூர்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்போதான் 2017ல தான் பத்ரிஜி கிட்ட கேட்டுட்டு அவரோட இதுல மெடிடேஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டோம். 2017, 18, 19 3 வருஷத்துல கிட்ட மறுபடி 8 டைம்ஸ் இந்தோனேஷியா போயிட்டு வந்தோம். ஸோ நினைக்கணும், ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எப்போ நினைக்கணும்னா உங்களோட நீங்க ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது, நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு நம்மளோட லோயர் ஃப்ரீக்வன்சி மைண்ட்ல இருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி மைண்டுக்கு போயிடலாம். அங்க நீங்க எது நினைச்சாலும் வந்துடும். அதுக்கு தான் அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்போ வரும்னா மினிமம் 3 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தாதான். இப்போ நான் என்னால 20 மினிட்ஸ் மேல உட்கார முடியல சார், என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணும். வாரம் 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 3 ஹவர்ஸ்க்கு வாங்க. அந்த 3 ஹவர்ஸ் டைம்ல நீங்க இருக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் டைம், அந்த பீயிங்ல இருக்கும்போது நீங்க எது நினைச்சாலும் நடக்கும். அதுதான் நான் பண்ணேன்.
எனக்கு முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் முடியும், எல்லாருக்குமே முடியும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட சீக்ரெட். இன்க்ரீஸ் யுவர் வைப்ரேஷன். வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேஞ்ச் யுவர் தாட். தாட் சேஞ்ச் பண்ணோம்னா மெடிடேஷன் 3 hours பண்ணுங்க, புக் ரீடிங் 2 hours பண்ணுங்க, குரூப் டிஸ்கஷன்ல 1 hour வாங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன, யூ வில் ஹேவ் சம் இன்ஸ்பிரேஷன். ஓ இப்படி கூட பண்ணலாமா, அது ஒரு தாட் வரும். ஒரு 2 years பேக் ஒருத்தர் மலேசியால இருந்து பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அந்த புக்கு பத்தி சாப்டர் வைஸ் பேரா வைஸ் நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார். கம்ப்ளீட் புக்கு 30-40 எபிசோட்ஸ்ல சொன்னேன். எல்லாம் கம்ப்ளீட்டா கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டெக்னிக் மூச்சு மேல, அது நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு மூச்சு பண்ணாரு. அவனுக்கு ஏற்கனவே கிட்னி ஃபெயில்யூர், கிரியாட்டின் லெவல் அரௌண்ட் 7 or 8 இருக்கு. கிரியாட்டின் 7 or 8னா இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் அர்த்தம். ஒரு 40 days மெடிடேஷன் பண்ணாரு விடாம, ரொம்ப இன்டென்ஷனலா பண்ணாங்க. டாக்டர் செட் யுவர் கிட்னி இஸ் நார்மல், கிரியேட்டின் லெவல் ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கு, வித்தவுட் எனி மெடிசன், ஸோ டயாலிசிஸ் நாட் ரிக்வயர்ட்னு சொல்லிட்டாங்க. ஹி கேம் பேக் டு ஹோம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணார். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு, என்னோட கிளாஸ் பார்த்துட்டு அவன் இன்ஸ்பயர் ஆயிட்டான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். என்னடா இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கிட்ட நானே கேள்வி கேட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் எனக்கு மறுபடியும் மெடிடேஷன் மேல கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணி, சும்மா பேசுறது மட்டும் கிடையாது, பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ்ல தான் ஹார்ட்டே இருக்கு. பிராக்டிஸ்ல தான் கம்ப்ளீட் 99% பிராக்டிஸ் தாங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சர்வீஸு, என்னோட ஆக்ஷனு எனக்கே இன்னொரு ரூபத்துல எனக்கு ஹெல்ப் ஆகுது. பாத்தீங்களா, நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்லது தான் நடக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது தான் நடக்கும். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப டீட்டெயில்டா இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நானுமே ஃபீல் பண்ண, ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றும் அந்த ஒரு ஃப்ளோ இருந்தது. அந்த கிளாஸ் நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோ வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நிறையவே சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது லைக் அது நீங்க உள்ளேந்து சொல்றீங்க. ஸோ அதை எங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நீங்க அந்த சோல், சாரி கேட்கலாமா? டைம் எல்லாத்துக்குமே ரூட் எனி பீட் எனி ப்ராப்ளம் லைக் மென்டல், பிசிக்கல் ஆர் இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ரூட் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பிராக்டிஸ்ல இருக்கும்போது ஜஸ்ட் அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாமா? எனக்கு அந்த ரூட் வந்து தேவையில்லை. ஆக்சுவலா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, மெடிடேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆயிடும். பாயிண்ட் நம்பர் 1. இல்ல இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா சில புக்ஸ் இருக்கு, அது படிச்சா கூட அந்த ரூட் வந்து ரொம்ப சீக்கிரமா டிஸப்பியர் ஆயிடும். அதனாலதான் புக்ஸ் படிக்கணும்ன்றது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளுக்கு உள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ், கிளீனிங், ஹீலிங் எல்லாமே நடக்கும். நான் புக்ஸ் படிச்சாதான் அப்படின்னு இல்லை, ஆனா ஸ்லோ ஆயிடும் அவ்வளவுதான். அது புக்ஸ் படிச்சீங்கன்னா இன்ஃபர்மேஷன், புக்ன்றது இன்ஃபர்மேஷன், குரூப் டிஸ்கஷன்ன்றது நாலேஜ், பிராக்டிஸ்ன்றது எனர்ஜி. இந்த 3 கிளப் ஆகும்போது உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு வரும், அதுதான் விஸ்டம். அந்த விஸ்டம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரூட் பத்தி பேசலாம் இன்னொரு நாள், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்.